பெரிய புராணத்துல அப்பூதி அடிகள்னு ஒரு அடிகள், ஒரு நாயன்மார். இந்த நாயன்மார் என்ன பண்றார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பந்தலுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பேரை தான் வச்சிருக்காரு. தென்னாடுடைய சிவனே போற்றின்றோம், அந்த பேரை வைக்கல. அதற்கு பதிலாக திருநாவுக்கரசர்னு பேர் வைக்கிறார். அவருக்கு நிறைய பிள்ளைகள். அப்போ மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, நடு திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு வச்சுக்கிட்டே வர்றார். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம், ஞான சம்பந்தரை நம்ம கொண்டாடுறோமே, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநான் பணிந்தேத்தவருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றேன்னு பாடினாரே 3 வயசுல. அவரை கொண்டாடி இருக்கணுமே, ஏன் இவர் திருநாவுக்கரசருடைய பேரை சூட்டினார்னு சொன்னா, திருநாவுக்கரசர் ஒரு பாட்டை கொடுக்கறாங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அங்க எங்க அணியில நானும் தம்பி சதீஷும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்றோம். ஆனா இவங்க 2 பேரும் என் கடன் பணி செய்து கெடுப்பதேன்னு இருக்கிறாங்க. இதுதான் பக்திக்கும் தொண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். அதனால இந்த திருநாவுக்கரசருடைய உழவார பணியை தன்னுடைய தலைமேல் கொண்டதனால தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தான் செய்யக்கூடிய தொண்டுகளுக்கும் என்ன பேர் வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர்னு தான் பேரே வைக்கிறாருன்னு பாக்குறோம்.